Love English to learn English. Now we are in stage 3 drill 1 video. Stage 3 ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டே டு டே லைஃப்ல இங்கிலீஷ் எப்படி பேச போறோம், அந்த பேசுறதுக்கான சென்டென்ஸை நம்மளே எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ drill அப்படின்னு எதுக்கு கொடுத்திருக்கோம்னா drillனாலே நம்ம பிராக்டிஸ் பண்றதுன்னு அர்த்தம். டெய்லி நம்ம எழுதுற சென்டென்சஸை நம்மளே எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்க போறோம். என்னன்னா நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, நீ எப்பவாவது ரஜினி படம் பார்த்திருக்கியா, நீ எப்பவாவது எங்க வீட்டு சைடு வந்திருக்கியா, நீ எப்பவாவது சமைச்சிருக்கியா, நீ எப்பவாவது பீட்சா சாப்பிட்டிருக்கியா, இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி நீ எப்பவாவது இதை பண்ணிருக்கியா, நீ எப்பவாவது அதை செஞ்சிருக்கியா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த எப்போதாவது செய்திருக்கிறாயா அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸ்ல நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீ எப்போதாவது அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா have you ever, have you ever, இததான் நம்ம நீ எப்பவாவது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பிளஸ் அது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடிய verb வந்து verb-ஓட third form-ஐ ஆட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் verb அப்படின்னா வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். வினைச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வேர்டை சொல்றோம்னா அந்த வேர்டை கேட்கிறவங்க செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வினைச்சொல். இப்போ ஓடு அப்படின்னு சொல்றோம்னா உங்களால ஓட முடியும் அப்படின்னா அது வினைச்சொல். தூங்கு அப்படின்னா நம்மளால தூங்க முடியும். ஜம்ப் குதி அப்படின்னா நம்மளால குதிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டை சொல்லும் போது அந்த வேர்டை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வினைச்சொல்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு வேர்புக்கும் இந்த உலகத்துல எவ்வளவு வேர்ப்ஸ் இருந்தாலும் அவ்வளவு வேர்புக்குமே 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். அது வந்து வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், வேர்போட செகண்ட் ஃபார்ம், வேர்போட தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேர்ப் எடுத்துக்கலாம். லவ், லவ்ங்கிறது ஒரு வேர்ப், அன்பு அப்படின்னு அர்த்தம், அன்பு காட்டுறது அப்படின்னு அர்த்தம். லவ்வுக்கு வேர்போட செகண்ட் ஃபார்ம் லவுட், வேர்போட தேர்ட் ஃபார்ம் லவுட். சேம் வே சி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான வேர்ப், சீனா பாக்குறது அப்படின்னு அர்த்தம். சிக்கு வேர்போட செகண்ட் ஃபார்ம் சா, தேர்ட் ஃபார்ம் சீன். சோ இதுதான். சோ இந்த மாதிரி எல்லா வேர்புக்குமே 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். இதுல நம்ம இந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியது இந்த வேர்போட தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரிமைனிங் பார்ட் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நீ எப்போதாவது காதலித்திருக்கிறாயா அப்படிங்கிறது தான் இதோட இந்த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீ எப்போதாவது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன நம்ம இங்க பார்த்துட்டோம். have you ever, இது அப்படியே எழுதிடலாம். have you ever, அவ்வளவுதான். இப்போ இதுல வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். காதலித்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப் உங்களுக்கு தெரியும். லவ் அப்படிங்கிறது தான் காதலித்தல் அப்படிங்கிறதுக்கான வேர்ப். லவ், லவ், லவுட். வேர்போட தேர்ட் ஃபார்ம் லவுட். இந்த லவுட தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். இப்போ வேர்போட தேர்ட் ஃபார்ம் போடுறோம். have you ever loved, क्वेश्चन மார்க் போடலாம். அவ்வளவுதான். நீ எப்போதாவது காதலித்திருக்கிறாயா அப்படின்னா have you ever loved, அவ்வளவுதான். இப்போ இந்த ரிமைனிங் பார்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சென்டென்ஸையே நீ எப்போதாவது யாரையாவது காதலித்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருந்தா have you ever loved அப்படின்னு போட்டுட்டு anyone அப்படின்னு அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். பாக்குறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். நீ எப்போதாவது தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறாயா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல நம்ம நிறைய சென்டென்சஸ் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீ எப்பவாவது டெல்லிக்கு போயிருக்கியா, நீ எப்பவாவது உங்க பக்கத்து ஊருக்கு போயிருக்கியா, நீ எப்பவாவது உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்திருக்கிறியா, நீ எப்பவாவது ஊட்டிக்கு போயிருக்கியா, இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடலாம். have you ever அப்படிங்கிறது எப்போதாவது இருக்கிறாயா, செய்திருக்கிறாயா அப்படின்றத கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். have you ever, எங்க போயிருக்கியா, தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறாயா அப்படின்னா, இப்ப எங்கேயாவது போயிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம be verbல தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். been,
இது இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. பி வேர்போட தேர்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். பீன் அப்படிங்கிறது பி வேர்போட தேர்ட் ஃபார்ம். பீன் யூஸ் பண்ணணும். ஹேவ் யூ எவர் பீன்? எங்க போயிருக்கியா? தாஜ்மஹாலுக்கு போயிருக்கியான்னு கேக்குறாங்க. இப்போ இந்த பீன் இருக்கட்டும், அதுக்கப்புறமா த தாஜ்மஹால் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, த தாஜ்மஹால் எதுக்கு போட்டிருக்கிறோம்னா, பொதுவா ஒரு யூனிக்கான ஒரு பிளேஸ நம்ம வந்து குறிக்கணும்னா த யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகிள்ஸ்ல த வந்து ஒரு யூனிக்கா, அந்த மாதிரி வேற எந்த இடமுமே இல்லை அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு, ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம த யூஸ் பண்ணுவோம். சோ அதனால த போட்டிருக்கோம். இப்போ தாஜ்மஹால்ன்றத நம்ம இங்க எழுதிட்டோம். இந்த தாஜ்மஹாலுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? அந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு டு யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இக்கு அப்படிங்கிறத ரெஃபர் பண்றதுக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்? டு யூஸ் பண்றோம். இதான் சென்டென்ஸ். ஹேவ் யூ எவர் பீன் டு த தாஜ்மஹால்? இதுதான் இதுக்கான சென்டென்ஸ். நீங்க அப்படியே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. நீங்க எப்பவாவது ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? ஃப்ரேம் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. இந்த தேர்ட் क्वेश्चन பாருங்க. நீ எப்போதாவது கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயா? இது உங்களுக்கான क्वेश्चन. இதுக்கான ஆன்சரை எழுதி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீ எப்போதாவதுங்கிறதுக்கு இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிரலாம். விளையாடுதல் அப்படிங்கிறதுக்கான மெயின் வெர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளே அப்படிங்கிறது தான் விளையாடுதலுக்கான மெயின் வெர்ப். இதுல வெர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ எப்போதாவது உன் நண்பர்களுடன் சண்டை போட்டிருக்கிறாயா அல்லது சண்டையிட்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுல நமக்கு தெரியும், நீ எப்போதாவது அப்படிங்கிறதுக்கு ஹேவ் யூ எவர் நம்மளே போட்டுருவோம். எவர்னு போட்டுருவோம், பிரச்சனை இல்ல. இப்போ மெயின் வேர்ப் எதுன்னு பார்க்கணும். சண்டையிடுதல் தான் இதுல இருக்கக்கூடிய மெயின் வேர்ப். சண்டையிடுறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஃபைட், செகண்ட் ஃபார்ம் ஃபாட், தேர்ட் ஃபார்மும் ஃபாட் தான். நீங்க இந்த மாதிரி மெயின் வேர்ப்ஸை 3 ஃபார்ம்ஸோட கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். குறைஞ்சது அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 500 வேர்ப்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். நம்ம சேனல்லேயே நிறைய ஷார்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் வேர்ப்ஸை மட்டுமே வித் ஆக்ஷன்ஸோட போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் போய் பாருங்க. உங்களுக்கு நிறைய வேர்ப்ஸ் வந்து உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, ஹேவ் யூ எவர் ஃபாட்ல இந்த தேர்ட் ஃபார்மை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஹேவ் யூ எவர் fought? இதுல உங்களுக்கு தெரியும், உன் நண்பர்கள். உன் நண்பர்கள்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? உன் அப்படிங்கிறதுக்கு யுவர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், fought your friends. இப்போ உன் நண்பர்கள் எழுதிட்டோம். இந்த உடன் இருக்கு பாத்தீங்களா? உன் நண்பர்கள் உடன். இந்த உடன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா வித் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். சரியா? வித் அப்படின்னா உடன் அப்படின்னு அர்த்தம். வித்னா உடன் அப்படின்னு அர்த்தம். டூனா இக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த ரெண்டு ப்ரிபோசிஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்த 2 சென்டென்சஸ்லயே பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஹேவ் யூ எவர் ஃபாட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? நீ எப்போதாவது உனது நண்பர்களுடன் சண்டையிட்டு இருக்கிறாயா அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்படிதான் யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, 5th ஒன். நீ எப்போதாவது உணவு சமைத்திருக்கிறாயா அப்படிங்கிறதுக்கு இப்போ நீ எப்போதாவது அப்படிங்கிறதுக்கு ஹேவ் யூ எவர் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவோம். இதுல சமைத்தல் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். இந்த சமைத்தலுக்கான வேர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா குக், குக்டு, குக்டு. இதுல வேர்ப் 3 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த சென்டென்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போதாவது கவிதை எழுதி இருக்கிறாயா அப்படின்னா, கவிதை அப்படின்னா போம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. நீ எப்போதாவது அப்படின்னா ஹேவ் யூ எவர், ஹேவ் யூ எவர் எழுதி இருக்கிறாயா? எழுதுதல் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். இந்த வேர்புக்கான தேர்ட் ஃபார்ம் ரிட்டன். ஹேவ் யூ எவர் ரிட்டன் a poem?
நீ எப்போதாவது கவிதை எழுதியிருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெயின் வேர்ப் இருக்கும், மெயின் வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். பிளஸ் 2 அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம்னா இக்குங்கிற மீனிங் வந்துச்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வித்ங்கிற வேர்டு உடன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நீ எப்போதாவது கவிதை எழுதி இருக்கிறாயா, இந்த சென்டென்ஸையே நீ எப்போதாவது உனது தோழிக்கு கவிதை எழுதி இருக்கிறாயா அப்படின்னு கேக்குறோம்னா have you ever written a poem வர பிரச்சனை இல்ல, உனது தோழிக்கு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ், அதுக்கான சென்டென்ஸை வந்து நம்ம இதுல ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க, உனது தோழிக்கு அப்படின்னா யுவர் ஃப்ரெண்ட், உனது தோழி அப்படின்னு வந்துரும். தோழி தோழன் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தோழிக்கு இக்கு அப்படிங்கிறதுக்கு டு அப்படிங்கிற வேர்டு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். have you ever written a poem to your friend அப்படின்னு கேட்டோம்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட். சோ இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ்ல நம்ம அடிஷனலா சில வேர்ட்ஸை வந்து ஆட் பண்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் கத்துக்கோங்க. பிளஸ் யூ அப்படின்னா நீ, நம்ம தமிழ்ல வந்து நீ அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். மரியாதையா சொல்ற இடத்துல நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுவோம். பிளஸ் ப்ளூரல் ஃபார்ம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்களை நம்ம ரெஃபர் பண்ணும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு சொல்ற வேர்ட்ஸே கிடையாது. யூ அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நீ எப்போதாவது உணவு சமைத்திருக்கிறாயாங்கிறதுக்கு பதிலா நீங்கள் எப்போதாவது உணவு சமைத்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டிருந்தாலும் சேம் சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூ அப்படிங்கிற ஒரு வேர்டு தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். நீ எப்போவாவது பேயை பார்த்திருக்கியா? Have you ever seen a ghost? நீ எப்போவாவது ஹார்ஸ் ரைடிங் போயிருக்கியா? Have you ever ridden a horse? நீ எப்போவாவது பெரிய ஸ்டாரை மீட் பண்ணிருக்கியா? Have you ever met a rock star? நீ எப்போவாவது கேக் பண்ணிருக்கியா? Have you ever made a cake? நீ எப்போவாவது ஸ்டார்ஸ்க்கு கீழே படுத்து தூங்கிருக்கியா? Have you ever slept under the stars? நீ எப்போவாவது பொய் சொல்லிருக்கியா? Have you ever told a lie? சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட் குட். இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூடிய சில சென்டென்சஸ் சொல்றேன். நீ எப்போவாவது நான் டான்ஸ் ஆடுறத பார்த்திருக்கியா? நீ எப்போவாவது என் பாட்டை கேட்டிருக்கியா? நீ எப்போவாவது நான் படிச்சு பார்த்திருக்கியா? நீ எப்போவாவது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாறிடுச்சு பார்த்திருக்கியா? நீ எப்போவாவது என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கியா? நீ எப்போவாவது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கியா? நீ எப்போவாவது ஹில் ஸ்டேஷன் போயிருக்கியா? நீ எப்போவாவது சினிமாக்கு போயிருக்கியா? இந்த மாதிரி நீங்க எப்போதாவது செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிற எல்லா சென்டென்சஸையும் இங்கிலீஷ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் நீங்களாவே ஒரு 10 சென்டென்சஸ் நீங்களாவே தமிழ்ல எழுதி இங்கிலீஷ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாருங்க. அதுதான் ட்ரில். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்ததோட அப்படியே விட்டுற வேணாம். நீங்க ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. நோட்டு போட்டு அதுல இந்த ட்ரில் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா ஸ்டேஜ் 3 முடியும் போது உங்களால கண்டிப்பா அட்லீஸ்ட் 90% பேச முடியும். ஓகே, all the best.